வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் வக்ரம் என்றால் என்ன? நவகோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள். பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும். சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள். இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது. காரணம், சந்திரன் பாதி நாள் வளர்வரையாகவும் பாதி நாள் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை. மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டுக்கோள்களிலே சனி, குரு மற்றும் மாதக்கோள்களிலே செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய ஐவரும் வக்ரகதி அடைவார்கள். இவற்றிலே ஆண்டுக்கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது. காரணம், அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள். அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும். ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுபகிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது, காரகத்துவங்கள் இருக்கின்றது. சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவற்றில் அசுபகிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுபகிரகம் சனீஸ்வர பகவான். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய். இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம். சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கொடூரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள். இவற்றில் குறிப்பாக சனி ஒரு இருள் கிரகம். அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டக்கூடியவர், வெறுப்பை காட்டக்கூடியவர், தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர். சனியை பற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும். ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம். 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று 30 வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார். அனுபவ உண்மை.
சிலர் சொல்லலாம், எனக்கு 7.5 சனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது, குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம். எப்படி எடுத்துக்கொண்டாலும், கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவை தனிப்பட்டதாகும். உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம். அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரகநிலைகள், அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம், அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல். ஆகையால் 10ஆம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு, இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் பெறுகிறது என்று கூறியது நிச்சயம் அது தவறு. ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு 7.5 நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கமும் காட்டுகின்றது ஒரு 30-40% வரை. ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார். ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும், அது குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், நான் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி. ஆகையால் இங்கு குரு வக்ரம் அடைகின்றார், ஒரு சுப கிரகம் வக்ரம் அடைகின்றார். இங்கு சுக்கிரன் புதனும் வக்ரம் அடைவார்கள் சூரியனால். ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல, சில நாட்கள், சில மாதங்கள், சில நாட்கள் இருப்பார்கள். அத்தகைய வக்ர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் ஆண்டுக்கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியில் வந்திருக்கின்ற குரு பகவான். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதனுடைய நிலை மாறும், தன்மை மாறும். நாம் அடிக்கடி நம்மளுடைய முன்னோர்கள் கூறுவார்கள், சிலருடைய குரூரமான எண்ணம், குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது, ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி, ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் என்றால், வக்ரம் என்கின்ற எண்ணத்தை, வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள், தவறான செயல்களை செய்யக்கூடியவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள். அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும், மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும், எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள், அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள். கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள், பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார்? அவனும் மனிதன் தான். ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம், அதுதான் வக்ர எண்ணம். ஆகையால் கிரகங்கள் வக்ர அடைகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும். செவ்வாய் வக்ரம் அடைந்தால் என்றால், செவ்வாய் என்பது ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, கோபம், அதிகமான பிடிவாத குணம், அதட்டல், மற்றவர்களை அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்கி ஆள்கின்ற ஆளுமைத்தன்மை, இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் வக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம். பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற போது சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது, சந்திரனை தவிர்த்து. சூரியனால் வக்ரம் அடைவார்கள். சூரியனோடு நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கிரன், புதன். ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு 5இல் வருகின்ற பொழுது வக்ரம் அடைவார். குருவுக்கு 5இல் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார். குருவுக்கு 9இல் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது சூரியனோடு சுக்கிரன், புதன் பக்கத்திலே இருப்பார்கள். ஒரு ராசியிலிருந்து ஒரு 2 ராசி தான் தள்ளி இருப்பாங்க, ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க. அது நடக்கவே நடக்காது. சூரியனோடு ஒரு ராசி தள்ளி இருக்கலாம், அல்ல இன்னொரு ராசி, ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி 4வது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகங்களாகப்பட்ட சுக்கிரன், புதன் சேரவே மாட்டார்கள். அதே சமயத்தில் சந்திரன் சேருவார். ஆனால் சந்திரன் பாதி நாள் வளர்பறை, பாதி நாள் தேய்பிறை. அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர். பலம் என்றால் பௌர்ணமி என்று தான் அவர் பலம், அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை. மற்ற நாள் அமாவாசையிலிருந்து அவர் வளர்பறை, ஒரு குழந்தை வளர்கின்ற நிலை. ஆக சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான். அதனால தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சந்திராதி யோகம், குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கிரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார். அப்போது அவர் தனி இருக்கலாம், இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம். இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேருவது அரிதானது. பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இவ்வாறு ஏற்படும். ஒரு வக்ரம் பெற்ற கிரகம், உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ, சனி வக்ரம் பெற்று செவ்வாய் வக்ரம் பெற்று சேர்வதோ, இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது, அடிக்கடி வரக்கூடியது இல்லை. ஆனால் வருடத்துக்கு ஒரு 120 நாட்கள் குரு வக்ரம் அடைவார். சில ஆண்டுகள் மட்டுமே வக்ரம் அடைய மாட்டார்.
சனியும் வருடத்துக்கு வக்ரம் அடைவார். இந்த வக்ரம் இந்த 2024 குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவர்கள் 118 நாட்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று வக்ரம் அடைகின்றார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வக்ர நிவர்த்தி அடைகிறார். 118 நாட்கள் ரிஷபராசியிலே அவர் வக்ரம் அடைகிறார். இவற்றில் அவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்றார். வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும், ஆன்டி கிளாக் வைஸ். எப்பொழுதும் சுபகிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும், அதாவது 7 கோள்கள் ராகு கேது தவிர்த்து மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும், கிளாக் வைஸாக செல்லும். ஆனால் ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸாக செல்வார்கள் என்றால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களும் ஆன்டி கிளாக் வைஸாக செல்வார்கள். ஆகையால் இந்த வக்ர பயிற்சியில் பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைந்து பின்னோக்கி செல்கின்றார். பின்னோக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். ரோகிணி நட்சத்திரம் பின்னோக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ரோகிணியில் வக்ரம் அடைகின்றவர். ரிஷபராசியிலே ரோகிணியில் வக்ரம் அடைகின்றவர் பின்னோக்கி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல அமைப்பார். ஆகையால் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அடுத்த வருடம் 2025 வரை இத்தகைய இந்த நாட்கள் எந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் 118 நாட்கள். இவற்றிலே மேஷம் முதல் மீனம் வரைக்குள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம். மீன ராசிக்குரிய குரு வக்ர பேச்சு பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் ரிஷபராசியிலே பகை வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக குரு 3லே அமர்வது கோச்சார ரீதியாக யோகம் அல்ல. ஆகையால் இந்த குரு வக்ர பேச்சு பலன்கள் உங்களுக்கு நல்லதா கெட்டதா என்றால் நிச்சயம் நல்லதே. ஆனாலும் ஜென்ம ராசியிலே ராகு, 7லே கேது, 12லே சனி என்கின்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிறது. இவற்றிலே சனி வக்ரமாக இருப்பதனால் 7 சனியுடைய பாதிப்புகள் சற்று குறைந்திருக்கும். ஆனால் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைவதனால் 7 சனியுடைய ஆதிக்கம் மீண்டும் தொடர ஆரம்பிக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களிலே. எனவே இந்த 118 நாட்கள் ராசியாதிபதி வக்ரம் பெறுகிறார். ராசியிலே ராகு அமர்ந்தாலும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு, அவர் வக்ரமாக இருப்பார். ராகுவோடைய பாதிப்புகள் நிச்சயம் குறையும். ராகு ராசியிலே இருப்பதனால் எவற்றிலும் ஒரு அவசரம், சஞ்சலம், கோபம், விரக்தி, எவற்றையும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விதமான ஒரு அழுத்தம் மனதிலே இவையெல்லாம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு புதாகரமாக இருந்து வந்திருக்கின்றது. தேவையற்ற கடன். நல்ல ஒரு தொழிலை செஞ்சு கொண்டிருந்த உங்களுக்கு அதை விட்டு வேறு ஒரு தொழிலை செய்யலாம், வேறு ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம் என்று பேராசையை காட்டுவார் ராகு பகவான். அதுதான் ராகு. அந்த ராகு ஆசையை காட்டுவார். அது ஆசையை காட்டி அதிலிருந்து இறங்கி விட்டு அந்த இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா ஆழமில்லாத இடத்துல காலை விட்டால் ஆழம் தெரியாமல் காலை விட்ட கதையாக இருக்கும். அதை இப்போ தொடருமா என்றால் நிச்சயம் கொஞ்சம் மாற்றம் வரும். கொஞ்சம் மாற்றம். காரணம், ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வக்ரமாக இருப்பார். ராகுவோ ஒரு வக்ர கிரகம், பின்னோக்கி சொல்லக்கூடியவர். அங்கே குரு வக்ரமாக ராகு கெட்டார், இன்னும் கெட்டுறார். அப்படி கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் யோகத்தை கொடுப்பார். நாட் ராஜயோகம், ராஜயோகம் அல்ல, யோகத்தை செய்வார். பிரச்சனையை செய்யாமல் இருப்பார், அதுவே யோகம். அப்படி பார்க்கும் பொழுது இங்கு 3லே குரு வக்ரமாக இருந்து அவர் பார்க்கின்ற இடங்கள் இப்பொழுது ராசியாதிபதி ஒரு வக்ரம் பெறுவதற்கு அவர் இன்னும் பகை விட்டிருக்கிறார். இன்னும் வக்ரம் பெறும்போது அது இன்னும் ஒரு வேகமாக எனக்கு என் ராசியை நான் பார்த்து காக்க வேண்டும் என்கின்ற ஒரு தைரியம் வரும் அவருக்கு. அந்த தைரியம் பார்க்கின்ற இடத்தை பலப்படுத்துவார். எங்கு பலப்படுத்துவார்? 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். நண்பர்களுடைய ஆதரவை கொடுப்பார். கணவன் மணி உறவில் இருந்த பிரிவுகளை மறைய வைத்து அதில் நல்ல ஒரு உறவுகளை புதுப்பிப்பார் வைப்பார். நண்பர்களிடம் சண்டை இதுவரைக்கும் வந்தது, அந்த சண்டைகள் தீரும். நண்பர்களிடம் உறவுகள் மீண்டும் இணக்கமாகும். நட்பு அதிகரிக்கும், நட்பு சந்தோஷமாகும். அவர்களுடைய ஆதரவும் உதவியும் இருக்கும். கணவன் மணி உறவிலே அன்பு அதிகரிக்கும். புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு 7 நடக்கிறது என்று. அது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய பிரச்சனைகளை. ஆகையால் இந்த 5ஆம் பார்வையாக 7ஐ பார்ப்பது நன்மை. 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். பாக்கிய ஸ்தானம், மிக முக்கியமான ஸ்தானம். தன் நட்பு வீட்டை பார்க்கிறார். ஆகையால் அந்த இடம் சிறப்பை பெறும். எனவே
திடீர் நன்மைகள், எதிர்பாராத நன்மைகள், பிரச்சனைகளை தீர்க்கலாம், எப்படி தீர்க்கலாம் என்று நினைக்கிற மீனராசிக்கு ஒரு நன்மையே என்னென்றால், நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள் உங்களுக்கு உதவிக்கரம் செய்வாங்க. நீங்க கேட்காமயே அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்க பிரச்சனை என்னன்ட்டு. அதுதான் மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது, இங்க 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு உதவிக்கரம், ஆதரவு கரம் நீட்டப்படும், கிடைக்கும். அது இறைவன் அருளால். அந்த இறைவனின் அருளால், குரு அருளால் உங்களுக்கு அந்த ஆதரவு கரத்தினால் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய முயற்சியை நீங்கள் எடுப்பீர்கள். அதுக்கு அடுத்ததாக 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் நீச்ச வீட்டை பார்க்கிறார். மகரத்தை வக்ரமாக பார்க்கிறார். அவருக்கு பிடிக்காத வீடு மகரம். ஏன்னா நீச்ச வீடு இல்லையா, எப்படி நம்ம பிடிக்கும். அந்த நீச்ச வீட்டை பார்ப்போம். அந்த இடத்த வக்ரமாக பார்க்குறோம். அந்த இடத்த பலப்படுத்துவார். லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதனால் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பார். இப்போ விரயத்தையும் கொடுப்பார், லாபத்தையும் கொடுப்பார். 12ல் சனி இருக்கிறனால விரயத்தை கொடுப்பார். ஆனாலும் ராகு குரு ராகு வீடு ராகுக்கு வீடு கொடுத்து குருனால வக்ரமாக இருக்கிறனால 11ஆம் இடத்துக்கு மேலே செலவுகளும் கொடுப்பார். ஆனால் அதுக்கேற்ற வரவுகளையும் கொடுப்பார். வரவும் செலவும் ஒரே மாதிரி இருக்குமா, நிச்சயம் அப்படி தான் இருக்கும். ஆனால் லாபமா சேமிப்பா அப்படின்னு பார்த்தா சனியும் விட மாட்டாரே. அவர் வேலையை அவர் பார்ப்பார். குரு அவர் வேலையை பார்ப்பார், சனி அவர் டிபார்ட்மெண்ட் அவர் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது அவர் துறையை அவர் பார்க்கும்போது விரயத்தில் இருக்கார். 12ல் அவர் ஆட்சி வேறு பெறுறார். அவர் வீட்டில் ஆட்சி பெற்று அவர் பலமாக இருக்கிறதுனால 7.5 சனியுடைய செலவுகளை கொடுப்பார். ஆனால் செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கான வரவுகளையும் கொடுப்பார். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா. ஆகையால் நண்பர்கள் பகைவர்களாக இருந்தவர்களும் நண்பர்களாக மாறுவார்கள். மீண்டும் ஒரு நண்பர்கள் பகைவர்கள் ஆவார்கள் நிச்சயமல்ல. ஒரு விஷயமும் இருக்குது. புதிய எதிரிகள் வா, நான் உன்னை பார்த்துக்கொள்கின்றேன். பழைய எதிரிகளாக எனக்கு நண்பராகிடும். அந்த விஷயம்தான் உங்கள்கிட்ட போதும். புதிய எதிரிகள் வருவார்கள், ஆனால் பழைய எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள். பழைய எதிரிகளில் உள்ள நண்பராகுங்க, ஆனால் புதிய எதிரி முளைப்பாங்க. ஆக நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு பழைய நண்பர்கள் சண்டை போட்டிருந்தால் அவங்களிடம் சமரசமாவீர்கள். ஆனால் உத்தியோகத்தில் புதிய எதிரிகள் உருவாவார்கள். அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு யாரிடம் நம்பாமல் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவெடுங்கள். மற்றவர்களும் மனம் திறந்து வெளிப்படையாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ரகசியம் பாதுகாப்பது நல்லது. அதான் பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கும் சரி, திருமணமாகாத பெண்களுக்கும் சரி, 7லே கேது என்பதனால் குடும்பத்தில் சஞ்சலம், குழப்பம், தாமதமான திருமணத்து முயற்சியிலே தாமதம், கணவன் மனைவிகளே பிரிவு போன்ற சண்டை. பிரிவு என்பது நான் ஏன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னு பார்க்கும்போது சண்டை அப்படின்னு எடுத்துக்கலாம். சண்டை இதெல்லாம் இப்போ பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே சமயம் 7ரையும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகையால் சிவாலயம் சனிக்கிழமை தோறும் செல்வதும் பிரதோஷ வழிபாடு செய்வது நல்லது. கலைத்துறை, அரசியல் என்று பார்க்க கலைத்துறை மீனராசி, கலைத்துறைக்கும் மீனராசிக்கும் தொடர்பே இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது சுக்கிரன் இப்போனாலும் குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் 7ரை நடந்துக்கு ராசி இருக்கிறனால கலைத்துறை பெரிய மாற்றங்கள் குருவால் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்லை. அரசியல் என்று பார்க்கும்போது மீனராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பு 6க்குரிய ஒரு சூரியனாக வரதுனால அவர் நண்பராக இருக்கிறதுனால அரசியலுக்கு இருக்குது. ஆனால் மீனராசிக்கு 7ரையும் ராகவும் இருக்குது. இந்த குரு வக்ரம் பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல, பெரிய எதிர்ப்புகள் இருந்த இடத்துல அந்த எதிர்ப்புகளுடைய தாக்கங்கள் குறையும். எதிர்ப்புகளுடைய தாக்கங்கள் குறையும், வீரியம் குறையும். தயம்பாம் என்ற இடத்துல பிஜிலி பட்டாசு மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் வரும். ஆனாலும் பிஜிலி பட்டாசும் பட்டாசு தான். அது சின்ன தீப்பொறி, சின்ன தீப்பொறி கூட பெரிய நெருப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. ஆகையில் அப்படி பார்க்கும் பொழுது டயம்பாம் கிடையாது. இந்த நிலையில் குரு வக்ரம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையிலும் அமைதியை காட்டும். அமைதியை உங்களுக்கு காட்டும், கொஞ்சம் நிம்மதியை காட்டும். குழப்பங்கள் இல்லை, பதவி பிரச்சனை இல்லை என்றால் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் அரசியலிலே நமக்கும் ஒரு இடம் இருக்கின்ற ஒரு அழுத்தத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொடுப்பீர்கள். மாணவ கண்மணிகளை கொடுத்தவரை 7ரையும் ராகுவும் இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஐயா. ஆகையால் அருகில் இருக்கின்ற ஆலயங்கள் திறந்தோறும் செல்லுங்கள், குரு வழிபாடு செல்லுங்கள். வியாழக்கிழமை அசைவ உணவை உண்ணாதீர்கள். இது அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் பொருந்தும், அனைத்து துறைக்கும் பொருந்தும், பெரியோர் சிறியோர் எல்லோருக்கும் பொருந்தும். ஆக வியாழக்கிழமை அசைவ உணவு உண்ணாதீர்கள். மாணவ கண்மணிகளே, தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். சனிக்கிழமை சனீஸ்வர தரிசனம், இறை வழிபாடு அவசியம். அதே சமயத்தில் கல்வியிலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கூடா நட்பு உங்களை விட்டு விலகும். நல்ல நட்பு, ஆசிரியரோட வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சிக்குரிய பலன்கள். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம்.
வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பருக்கும், உற்றார் உனக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.